ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. ஓர பகுதி நல்லா மொறுமொறுப்பாகவும் நடுப்பகுதி மட்டும் நல்லா மெத்துன்னு இருக்கக்கூடிய இந்த ஆப்பம் செய்யறதுக்கு நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இட்லி மாவு மட்டும் இருந்தால் போதும். ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஆப்பத்தை செஞ்சு கொடுத்துடலாம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு, 1/4 கப் அளவுக்கு திருவன தேங்காய் எடுத்திருக்கேன். அரிசி மாவு நம்ம வீட்டில் இருக்கிற நார்மலான பச்சரிசி மாவு இல்லை புழுங்கலரிசி மாவு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம திருவி எடுத்து வச்சிருக்க தேங்காயை சேர்த்துட்டு அது கூட இந்த அரிசி மாவும் சேர்த்துடுங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த தேங்காய் நல்லா நைஸாக அரைப்படுற வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த ஆப்பம் வெறுமனே நம்ம இட்லி மாவில் செய்கிறத விட இது கூட இந்த மாதிரி தேங்காயும் அரிசி மாவும் சேர்த்து செய்யும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிற ஆப்பத்தை விடவே இது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இட்லி மாவில் நம்ம உளுந்தெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த ஆப்பம் நல்லா சாப்பிட்றதுக்கு மெதுன்னு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த இட்லி மாவை சேர்த்து தண்ணி ஊற்றி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தளர்வாகவும் இல்லாமல் தோசை மாவை விட கொஞ்சம் தளர்வாக கரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவில் உப்பு இருக்கிறதுனால நம்ம இதில் தனியாக உப்பு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதே அளவில் நீங்கள் கரெக்டாக சேர்க்கும் போது உங்களோட ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். இப்போ இந்த மாதிரி ஆப்ப கடாயில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு இந்த மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட்டும் போது ஒரு சுத்து மட்டும் சுற்றுங்க. அப்படி இருந்தால் தான் அந்த ஓரம் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். நீங்கள் மேலே சுற்றுனீங்கன்னா அந்த ஓரம் ஹார்டாகிடும். ஒரு சுத்து மட்டும் சுற்றும் போது தான் ஓரம் நல்லா கிறிஸ்பியாகவும் நடுப்பகுதி மட்டும் நல்லா மெத்துன்னு நமக்கு ஆப்பம் கிடைக்கும். இப்போ நம்மளோட ஆப்பம் ரெடி. இப்போ இந்த மாதிரியே நம்ம இந்த மாவில் ரொம்ப ஈஸியாக அந்த ஆப்பத்தை ஊற்றி எடுத்துடலாங்க. இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காட்டும் இல்லை நைட்டு டின்னருக்கு கூட நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம். இது கூட தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா இல்லை ஒயிட் குருமா கூட சர்வ் பண்ணும்போதும் இந்த ஆப்பம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பிகினர்ஸுக்கெலாம் ஆப்பம் மாவு அரைக்கிறது சில நேரம் சரியாக வராது. அவங்களாம் இந்த மாதிரி செஞ்சு ரொம்ப சூப்பரான ஆப்பத்தை செஞ்சு சாப்பிட்லாங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆப்பம் நல்லா பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை தேங்காய் பால் கூட சர்வ் பண்ணுறேன். ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய இந்த ஆப்பம் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.